பிகினி நேயர்களுக்கு வணக்கம். தமிழர் பகுதிகளில் தொடர்ந்து மூடப்படும் உணவகங்கள் இதை பற்றி தான் இன்றைய காணொலியில நாங்க பார்க்க போறோம். தமிழர்கள் அதிகளவாக செறிந்து வாழக்கூடிய பகுதியான மன்னார், முல்லைத்தீவு, வவுனியா ஆகிய பகுதிகளில் திடீரென சுகாதார பரிசோதனைகளினால் முன்னெடுக்கப்பட்டு வந்த சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது பல கடைகள் சீல் வைத்து மூடப்பட்டதாக அண்மைய நாட்கள்ல தகவல்கள் எல்லாமே வெளியாகி கொண்டிருக்கிற நிலையில நேற்றைய தினம் வவுனியா ஹொரவபுத்தானை வீதியில் அமைந்துள்ள 2 சைவ உணவகங்கள் இவ்வாறு சீல் வைத்து மூடப்பட்டுள்ள சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. அதே போன்று கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் பாத்தீங்கன்னு சொன்னா அதே வீதியில அமைந்துள்ள ஒரு உணவகமும் இவ்வாறே சீல் வைத்து மூடப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அந்த கடையில வழங்கப்பட்ட உணவுல புழுக்கள் காணப்பட்டதால சுகாதார பரிசோதனைகளினால் முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய இவ்வாறு இந்த கடை சீல் வைத்து மூடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அதே சமயம் மன்னாரிலும் இவ்வாறு 3 வெதுப்பகங்கள் மற்றும் உணவு கடைகள் என்பன சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கியதன் காரணமாக சீல் வைத்து மூடப்பட்ட சம்பவமும் பதிவாகி இருக்கிற நிலையில இதே சமயம் முல்லைத்தீவு விஸ்வமடு பகுதியில அமைந்துள்ள ஒரு உணவகத்திலையும் இதே மாதிரியாக மக்களினால் உண்ண முடியாத அளவுக்கு சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கி வந்த ஒரு உணவகமும் சீல் வைத்து மூடப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் எல்லாமே வெளியாகி இருக்கிற இந்த நிலையில நாங்க வெளியில சென்று கடைகள்ல உணவு வாங்கி உண்ணக்கூடியவர்களாக இருந்தா நாங்க தான் மிகவும் எங்களுடைய சுகாதார முறைகள், எங்களுடைய உணவு உட்கொள்ற விதத்துல நாங்க அவதானமாக செயற்படணும். அதே சமயம் முழு பொறுப்புடையவர்கள் கடையின் உரிமையாளர்கள் என்பதையும் நாங்க இந்த நேரத்துல நினைவுபடுத்துறோம். நீங்க வழங்கக்கூடிய உணவுகளை மிகவும் சுகாதாரமான முறையில மக்களுக்கு வழங்குங்க அப்படின்றதையும் நாங்க இந்த காணொளி மூலம் உங்களுக்கு தெரியப்படுத்துறோம்.